இதெல்லாம் மக்களை இவர்கள் ஏமாற்றி நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை பிடுங்கிறது. இவங்கள திராவிட காட்சிகள். நீங்களாவது அதில் மாற்றம் கொண்டு வாங்க. 200 யூனிட்டே கொடுக்க வேணாம். இந்த ஸ்லாட் பண்ணால காசு மிச்சாகும். உங்களுக்கும் வருமானம், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. இதில் எதுக்கு 200 யூனிட் கொடுத்து இந்த இதெல்லாம் பண்ணணும்? 500 யூனிட்டுக்குள்ளே தான் 200 யூனிட்டுன்றீங்க. நான் 510 யூஸ் பண்ணால் 200 யூனிட் எனக்கு கிடையாது. இந்த 100 யூனிட் தான் உண்டு. அப்போது மீதி 410 யூனிட்டுக்கு நான் 600 யூனிட்டுக்கான ஸ்லாட்டை கட்டணும். இது பெரிய அயோக்கியத்தனம் தானே. கனிம வள கொள்ளைங்க இங்கேருந்து தென்காசி நெல்லையிலேருந்து கேரளாவுக்கு போதுங்க. ஓகோ போதா? ஆமாங்க. அங்கே லஞ்சம் வாங்கி விட்டுட்ருக்கானுங்க. அப்படியா? ஏங்க அங்கேருந்து கழிவுகள், மருத்துவ கழிவுலாம் கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க. அப்படியா? கொட்டுறானா? சரி 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 சரி. ஈவி பில்லு 10,000 வந்துரு. எது பால் வேலை 2 ரூபா ஏற்றிட்டாங்கன்னா என்னது? உடனே ஒருத்தர் அமிதாப் மாமா மாதிரி சிரிப்பார். போட்டிங்கல்ல நடிகருக்கு, போட்டிங்கல்ல என்னமோ இவங்க அப்படியே இந்த ஆட்சி நடத்துகிற மாதிரியும், ஜனங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஆட்சி நடத்துகிற மாதிரியும் அப்படியே போட்டியா அனுபவிங்க. அனுபவிங்க. இப்போ பால் சேம் அதே இதை போன கவர்மெண்ட்டில் காலி பண்ணாங்க. ஆவின்னு பக்கத்தில் இருக்கிற குஜராத்து, இது கர்நாடகா, குஜராத், இவங்கெல்லாம் அவன் இதை உலகத்தரத்துக்கு கொண்டு போயிட்டு அதில் பெரிய வருமானம் பார்க்குறான். ஏன் முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் அந்த துறைக்கு இந்த மாதிரி ஒரு அமைச்சரை போட்டு ஏங்க நல்ல காசு பார்க்குற துறைங்க அது. கிட்டத்தட்ட டாஸ்மார்க்கு இணையாக காசு எடுக்கலாம் கஷ்டப்பட்டீங்கன்னா. சட்டசபையில் அவர் பேசினது நம்மளே கூட கண்டிச்சோம். ஏங்க மொழி பற்றி சொல்கிறாருன்னா முதல்ல கேட்குறதே தப்பு. ஏன்னா உங்கள் இதில் பிடிஆர் வரலாற்று சாதனை பண்ணிட்டு போய்கிறார். அவர் என்ன பேசினார் தமிழ்னு இன்னை வரைக்கும் எனக்கு புரியல. சரி, அவர் அங்கேயே படிச்சுட்டு வந்தவர், ரைட்டு. இவர் வெள்ளை அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்குமே வித்தியாசம் இருந்தது. நல்லா பேசியிருந்தார். சரி, ஏதோ இது பண்ணுறாரு. உங்கள் தலைவரே பண்ணலையா தப்பு? 800 330 கோடின்லாம் சொன்னது இல்லையா அவங்க தலைவர்? ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காரம்பாக்கம் ஏரியாவில் திமுகவுடைய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதில் மாபெரும் பேச்சாளர் RS பாரதி அவர்கள் பேசியிருந்தார். பேசும்பொழுது சைதாப்பேட்டை தொகுதி போட்ட பிச்சை தான் தாவேக்கு ஆட்சியில் இருக்குதுன்றாரா? இல்லை, அதையும் தாண்டிட்டாங்க இந்த தடவை. தாவேக்கா சிந்திக்க வச்சது நாங்கள் தான்ட்டாரா? கோட்டு சூட்டு நல்ல சாவு வராதுன்ட்டாரு. தளபதியை பார்த்தா விஜய் கோட்டு சூட்டு நல்ல சாவு வராதுன்ட்டாரு. நல்ல சாவா? சாவுல என்ன நல்ல சாவு? சாவுன்றதே ஒரு கவலைக்குரிய விஷயம் தானேங்க. நல்ல சாவுனா என்ன? நோயாளிகள் இருக்காங்கல்ல, சைதாப்பேட்டையில் இருந்த இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருல்ல ஹாஸ்பிட்டல், அதெல்லாம் நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் செஞ்சும் கூட எல்லாம் போய் விசிலுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்குலாம் நல்ல சாவு வராதுன்னு பேசியிருக்காரு. அது இப்போ சமீப காலமாக சாபம் விடுறது. விசிலுக்கு ஓட்டு போட்டவங்களாம் உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் எங்கேயாவது இந்த ஸ்டேஷன்ட்ட உட்காந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. போன ஆட்சியில் விசிலே இல்லையே. அப்போ யாருக்கு ஓட்டு? ரெட்டையிலுக்கு போட்டவங்க கஞ்சா அடிச்சு. இவர்கள் புனிதர்கள், இடுப்பெல்லாம் கிள்ள மாட்டாங்க. கஞ்சா புழக்கம் எப்போ அதிகமாச்சு? 21 மேலே தானே. மெத்து அப்படி ஒன்று இருக்குன்றதே அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. பப்பு இன்டர்நேஷ்னலுக்கு போதை மருந்து கடத்தினார். அவர் எந்த கட்சியில் இருந்தார்? அனுதாபி இங்கே தான் இருந்தார். அனுதாபியா? அனுதாபி வேற, சாரி. இவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இவர் கட்சிக்காரர். கட்சியில் அயலகணி உடைய மாவட்ட துணை அமைப்பாளர். அது ஒன்று. அப்புறம் சரி, நல்ல சாவுனாலே அது துக்ககரமான ஒரு நிகழ்வு தான். அதுதான் நல்ல சாவுனா. நீங்கள் தான் பகுத்தறிவுவாதிகளாச்சு. ஏன் சாபம் விட்டுனுக்கிறீங்க? வருதே, பெரியார் வழி வந்தவங்க தானே. வருதே, சாவு இப்படி தான் வரும்னு யாராவது தீர்மானிக்க முடியுமா? பெரியார் வழி வந்தவங்கலாம் முடிஞ்சிருச்சு சார். இவங்க வேற சார். பெரியார் காலத்துலேயே அது கிடையாது. ஒன்றே குல ஒருவனே தேவன் தானே வெளியே. ஆமாம். அப்புறம் என்ன பெரியார் வழி? அந்த கட்சிக்கே ஒரு பேர் இருக்குது தெரியுமா? ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சின்னு பேர் உண்டு அந்த காலத்தில். அப்புறம் என்ன பெரியார் வழி? இவர்கள் தேவைக்கு ஏற்ப பண்ணிக்கிறது. தேவை ஏற்பட்டா திருப்பதி எல்லாரும் போட்டு போட்ட மக்களை பிடிச்சி எல்லாரும் திட்டுறது, சாபம் வர்றதுன்றது இப்போ ஒரு இதுவாக இருக்கே. ஆற்றாமைங்க. இந்த கவர்மெண்ட்டு எங்கெங்கெல்லாம் கை வைக்கணுமோ அங்கெல்லாம் கை வைக்குது. அடிப்படை விஷயங்களில் கை வைக்கிறாங்க. அப்போ அடிப்படை விஷயங்களை கை வைக்கும் போது யார் பாதிக்கப்படுவா? அந்த ஆற்றாமை. எனக்கு தெரிஞ்சு 33 அமைச்சர்கள் கரெக்டா? 33 34 33 தான் முதல்வர் சேர்க்காம. சரி, 35 பேரை வச்சுக்கோங்க. 35 பேரில் ஒரு 5 பேர் செயல்படுறோம். 5லேருந்து 8 பேர் கரெக்டா? இல்லைன்னு சொன்னீங்க வச்சுங்க, 10 மினிஸ்டர் பேர் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அவங்கள்ட்ட. சாரி, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. அதனால் இருங்க, ஒரு வேளை சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, சொல்லுங்கள். விஜய் சேர்க்கணுமா?
சரி விஜய் விட்டுருங்க. இவர் பிஸி அப்படியே வரிசையாக சொல்லிவிடுவோம். இப்போ இவர் சரி 15 பேர் சொல்லுங்கள். ஏன்னா முதல்ல 9 பேர் இருக்கிறான். முதல் வரிசையிலே 9 பேர் இருக்கிறான். ஆதவ், அருண்ராஜ் சார், சார் ஆனந்த், ஆதவ், அருண்ராஜ், சிடிஆர், ராஜ்மோகன். செங்கோட்டை என்ன தப்பு பண்ணாரு இருக்கு சார். ராஜ்மோகன், செங்கோட்டையன், பிரபு, ரமேஷ், பர்வேஷ், கீர்த்தனா விட்டீங்க. இருங்க சார், நீங்க ஏன் ஆர்டர் படி வர சார்? அந்த ஆர்டர் எனக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. பர்வேஷ் சொல்லிட்டேன்னா, ரமேஷ் வந்துருச்சா, அப்புறம் 10 பேர் சொல்லிட்டேன். 10 பேர் என்னோட இதுல இருக்கு. கீர்த்தனா, வினோத், விக்னேஷ், வினோத், விக்னேஷ், கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி இல்ல பார்த்தீங்களா? ஜெகதீஸ்வரியே இல்லைன்றீங்க. அவங்களும் மினிஸ்டர் அவங்க. ஓகே. என்னங்க காலை ஒடிச்சிடும் கையை ஒடிச்சிடலாம் பேசி வீடியோ வந்துச்சு. மரிய வில்சன், சரத், இவங்களாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சரத் எப்படி தெரியும்? சரத் என்ன துறை அமைச்சர் இல்லை மாட்டினீங்களா? இப்படி தான் அமைச்சர்கள் தெரியப்படுறாங்க. அதனால் இந்த கொஞ்சம் பேர் சிறப்பாக செயல்படுறதில் ஒரு 10 பேர்கிட்ட இருக்காங்க. மரிய வில்சன் எடுத்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டு கொடுக்குறாரு. அதில் அவர் சொன்னார் எல்லாம் வருது, பார்ட்டி ஃபண்ட்லாம் இன்னும் வரைக்கும் வரல. அது எதுக்கு சொன்னார்னு தெரில. ஒருவேளை மத்திய பாஜக அரசு மாதிரி இருக்குன்ட்டு பாம்பு கீரிகள் சண்டை விடுற மாதிரி பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அடுத்து இவர் மின்துறை அமைச்சர் பல விஷயங்களை கட்டுப்படுத்திட்டார். ஆனால் அவரையே மின்சார காரியம் கட்டுப்படுத்துது, அதிகாரிகள் கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த மின் கட்டணன்றது ஒரு பெரிய இஷ்யூ. அதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்த வெயில் காலத்தில் ஏறும்னு நம்பிட்டோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அடுத்த சைக்கிள் வரும்போது தான் தெரியும். சரி, உங்களுக்கு என்ன ஓகேவா இல்லை வந்திருக்கா? எப்படி? எனக்கெல்லாம் வேற மாதிரி தாறுமாறு. கரெக்டாக இருக்கா? அதிகமாக இருக்கா? அதிகங்க. ஏங்க வயிற்றுச்சல் எல்லாருக்கும் தாங்க. அப்புறம் என்ன? இல்லை, இது பொதுவாக எல்லாருக்கும் சொன்னால் கோவம் வருது. அதனால தான் அதிகமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் அதிகமாக தான் எல்லாருக்கும் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு அவர் சொல்கிறது இங்கே வெயில் காலம் ஏறும்னு. வெயில் காலம் ஏறிச்சு. போன சைக்கிள்லேயும் ஏறிச்சு. இந்த சைக்கிளில் அதை விட ஏறி இருக்குது. அதுதான் பிரச்சனை. இன்னும் சில பேர் வந்து வழக்கமாக வர்றதே எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்க. அது ஒரு இது. அது கூட விட்டுறலாம். நம்மெல்லாம் வரும்போது இப்போ நமக்கு வர அமௌண்ட்டை விட அதிகமாக வரும்போது அதிகமாக தான் வந்திருக்கு. அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இது ஒரு பார்ட்டு. இப்போ அவங்களே சில இது ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மீட்டர் ரீடிங்கே தப்பாக ஒத்துக்கிறாங்க. இன்னும் சில இது அந்த ரீடிங்லேயே பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஸ்லாட் இருக்குல்ல 300 யூனிட் வரைக்கும் வருது. 300க்கு மேலே 301 ஆகுது வச்சுங்க. 301லேருந்து 400 500 வருது வச்சுங்க ஸ்லாட். அடுத்த ஸ்லாட்டு அதில் 200 யூனிட் வச்சுங்க. அந்த 200 யூனிட்டுக்குரிய காசு மட்டும் அந்த ஸ்லாட்டுக்கு என்ன நிர்ணயிச்சிங்களோ அதை 200 யூனிட்டுக்கும் 300 யூனிட்டுக்கு என்ன ஸ்லாட்டோ அது இப்படி தானே வாங்கணும். அதெல்லாம் போல. அப்போ 310 யூஸ் பண்ணிட்டேன். அந்த 10க்காக 300ம் அந்த 400 இதை நான் ஏன் கட்டணும்? 500 யூனிட்டு எனக்கு ஸ்லாட்டு. 510 யூனிட்னா அப்போ 600 700 யூனிட்டுக்கான ஸ்லாட்டை நான் 510 யூனிட்டுக்கு நான் கட்டணும். இதெல்லாம் மக்களை இவர்கள் ஏமாற்றி நம்ம பாக்கெட்லேருந்து பணத்தை பிடுங்கிறது. இவங்களில் திராவிட காட்சிகள். நீங்களாவது அதில் மாற்றம் கொண்டு வாங்க. 200 யூனிட்டை கொடுக்க வேணாம். இந்த ஸ்லாட் பண்ணால காசு மிச்சாகும். உங்களுக்கும் வருமானம், மற்றவங்களுக்கும் பாதிப்பு இல்லை. இதில் எதுக்கு 200 யூனிட் கொடுத்து இந்த இதெல்லாம் பண்ணணும்? 500 யூனிட்டுக்குள்ளே தான் 200 யூனிட்டுன்றீங்க. நான் 510 யூஸ் பண்ணால் 200 யூனிட் எனக்கு கிடையாது. இந்த 100 யூனிட் தான் உண்டு. அப்போது மீதி 410 யூனிட்டுக்கு நான் வந்து 600 யூனிட்டுக்கான ஸ்லாட்டை கட்டணும். இது பெரிய அயோக்கியத்தனம் தானே. ஏன் சொல்கிறேன்னா 500 யூனிட் வரைக்கும் 3000 ரூபானா 510 யூனிட்னா 6000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்த தொகையாக நான் ஒரு யூனிட்டுக்கு 6000 ரூபா கட்டணும். இதில் போன தடவை ஏற்றி விட்டு போயிருக்காங்க போல் உள்ளுக்குள்ளே ஒரு இடன். அதில் தான் இப்போ 8000 ரூபா 1000 யூனிட் யூஸ் பண்ணது போன தடவை வந்ததுன்னா அதே 1000 யூனிட் 8000 ரூபா யூஸ் பண்ணவங்களுக்கு 11000 ரூபா வந்திருக்கு. அப்போ இந்த 3000 ரூபா என்ன கணக்கு? 8000 ரூபா வந்திருந்தா ஆமாப்பா போன இதை எடுத்து பாரியா, போன வெயில் காலத்தில் இதே மாதிரி தான் வந்திருக்கு, நீ ஏசி ஏதாலும் இஷ்டத்துக்கு போட்டு இப்போ வந்து சண்டை போடுற அப்படின்னா கரெக்டு. ஏங்க அதே போன தடவை பட்ட பாடுனால தான் இந்த தடவை ஏசி அமுத்தி போட்டு இதை பண்ணி அதை பண்ணி அதை இந்த வெயில் காலில் பார்த்து பண்ணால் அதை விட ஜாஸ்தி வந்தால் அப்புறம் நாங்கள் இவ்வளோ பண்ணதுக்கு நாங்கள் அர்த்தம் இருக்குன்னு. அப்போது மறைமுகமாக ஹிடன் வந்திருக்கு. எப்படி நீங்கள் 1000 யூனிட் யூஸ் பண்ணுறப்போ முன்ன 8 ரூபானா இப்போ 11 ரூபான்னு வந்திருக்கும். அப்போ இப்போ 8000 ரூபா வந்தது, இப்போ 11000 ரூபா வந்துருக்கு. அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படையாக ஒரு யூனிட்டுக்கு என்ன ஏது அப்புறம் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறது மெசேஜ் அனுப்புங்க.
கேட்டால் இருக்குதுன்னுவாங்க, உங்களுக்கு வருதுன்னுவாங்க, நீங்கள் போய் செக் பண்ணுன்னுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த அட்டை இருந்த காலத்துலனா அட்டையில் இருக்கிறவங்களுக்கும் அதே பிரச்சனை இருக்குது. இப்போ சண்டை போடுறது எல்லாம் இந்த இதெல்லாம் நடக்குது. அதனால் இந்த தடவை ஓகே, வெயில் காலம்னு போயிடுச்சு. அடுத்த சைக்கிள் வரும்போது தான் தெரியும். வந்துச்சுன்னா உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ஜனங்களுக்கு கனிம வள கொள்ளைங்க இங்கேருந்து தென்காசி நெல்லையிலேருந்து கேரளாவுக்கு போகுதுங்க. ஓகோ, போதா? ஆமாங்க, அங்கே லஞ்சம் வாங்கி விட்டுட்ருக்கானுங்க. அப்படியா? ஏங்க அங்கேருந்து கழிவுகள், மருத்துவ கழிவுகள்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. அப்படியா? கொட்டுறானா? சரி 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 சரி. ஈவி பில்லு 10,000 ரூபா வந்துரு. எது பால் விலை 2 ரூபா ஏற்றிட்டாங்கன்னா என்னது? உடனே ஒருத்தர் அமிதாப் மாமா மாதிரி சிரிப்பார். போட்டிங்கல்ல நடிகருக்கு, போட்டிங்கல்ல, என்னமோ இவங்க அப்படியே இந்த ஆட்சி நடத்துகிற மாதிரியும், ஜனங்களுக்கு கஷ்டமே இல்லாத ஆட்சி நடத்துகிற மாதிரியும் அப்படியே போட்டியா அனுபவிங்க. அனுபவிங்க அனுபவிங்க அப்படின்னு. இன்றைக்கி வெள்ளை பேப்பர் கேட்குறாரு ஒருத்தர். நான் போட்டு விட்டேன். எப்படி நீங்கள் கொடுத்த மாதிரி எடப்பாடிக்கு காட்டினீங்களா அந்த மாதிரியா? ஒருத்தர் கீழே திட்டுறாரு, திமுககார். அவருக்கு தான் அப்படி பண்ணிட்டான், பைத்தியக்காரன் ஏதோ பண்ணிட்டான், இவங்களே அப்படியே பார்க்குறதா? இவங்கள கேட்க வேணாமா? நான் பைத்தியக்காரன் இல்லைப்பா, நீ தான் பைத்தியக்காரன். அப்படி பண்ணல, அதை முதல்ல என்னான்னு கேளு. உனக்கு கேட்க தகுதி இல்லை, நாங்கள் கேட்டுக்கிறோம், அந்த டீட்டெயில் கொடுங்க எல்லாம். அதனால் மக்களை பாதிக்கிற விஷயங்கள், பால், பஸ் கட்டணம், அரிசி விலை, மளிகை பொருள் விலை உயர்வு, மின் கட்டணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டுப்பாட்டில் வச்சு இந்த ரேஷன் பொருள் கிடைக்கிறதுலாம் பண்ணிங்கன்னா தான் ஜனங்க என்ன பண்ணாலும். மலையே பேர்த்தெடுத்து வித்துட்டாரு பிரபு, தெரியுமா? அப்படியா? எந்த மலை தான்? ஓஹோ, 5000 கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காரு முதல்வர் விஜய். அப்படியா? யாரையா வாங்கல? ஆதவ அர்ஜுனா 8000 கோடி ரூபா அடிச்சிட்டாரு. என்ன இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதே பண்ணலையா? அப்படி போவோம். ஆனால் 5 ரூபா பஸ் கட்டணம் ஏற்றிட்டாங்கன்னா கோவம் வரும். ஆனால் இப்போ அது கூட ஜனங்களுக்கு கோவம் வரதில்லை. ஏன்னா பாதி பேர் நீங்கள் இந்த மின் ஈவி பஸ்ஸுன்னு விட்டு 7 ரூபாங்கிறத 19 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஜனங்க என்ன நினச்சிக்கிச்சு, இந்த பஸ்ஸு சவுண்ட் இல்லாமல் போகுது, ஏசி பஸ்ஸு கொடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம தெரியாமல் ஏறிட்டோம், அப்படி தான் நினைக்கும், தெரியாமல் இதில் ஏறிட்டோம் அப்படின்னு. அதனால் விட்டுக்கட்ட மாறிக்கிறானுங்க எல்லாம், ப்ரைவேட் ஆளுங்க எடுத்து போட்டு. அதனால் ஏற்றுக்க வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் பால் இதெல்லாம் பாருங்கள், நொந்து போயிடுறாங்க. ஆவின் பற்றிலாம் நான் பேசுகிறேன். ஆவின் அமைச்சர் யாருங்க? மாட்டினார் பார், ஜெகதீஸ்வரி இல்லையா? கமலியா? தாவேகா தொண்டர்களே, இவரை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஆதரவாக ஒரு அமைச்சர் பேர் கூட தெரிய மாட்டேங்குது பாருங்க. யார் சார்? அசுரபலம் பொருந்திய விஜயலட்சுமி அவர்கள். ஓ, விஜயலட்சுமி ஒருத்தவங்க இருக்காங்களா? பார்த்தீங்களா? இதான் நிலமை. ஆவின்னு அப்படியே தேஞ்சி தாவேகா ஆட்சியில் முழுதும் தேஞ்சி போய் கிடக்குது. சரி, எனக்கு வர தகவல் நான் பேசுகிறேன். கீழே கமெண்ட்ஸில் அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. சார் இப்படி நடக்குது சார், 42 ரூபா கொடுக்குறாங்க சார், 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க சார் தனியார் கொள்முதல் பால். நாங்கள் எங்கே ஊற்றணுமா அங்கே ஊற்றணுமா சொல்லுங்கள் சார். 100 லிட்டரு வச்சுக்கு மேலே 100 லிட்டருக்கு மேலே வச்சுருந்தா வீட்டில் வந்து வாங்கி போகிறான் சார். அவனே வந்து அளந்து எடுத்துகிட்டு போகிறான், காசையும் கரெக்டாக கொடுத்துட்றான் சார். இவங்களுக்கு ஊற்றுனா காசு அது எப்போ வருமா தான் வரும் சார். இப்படி இன்னும் சொசைட்டியில் மூடிட்டாங்க சார். இது எல்லாமே அதிகாரிகள் தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செல்ஃபோனுக்கு ஆடு வந்துச்சுல்ல, பிஎஸ்என்எல் எப்படி காலி பண்ணாங்க? ஆமாம். நீ பிஎஸ்என்எல் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறான்? ரொம்ப. அப்போது இது ஒன்று, இந்த பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், மீஷோ, ஜெப்டோ, ஈஷோ, ஜெப்டோ வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்து தேங்க்யூ மேடம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மளிகை கடை, காய்கறி கடையெல்லாம் போக மாட்டோம். இப்படியே போனால் கடையை மூட்டுவோம். அப்புறம் மீஷோ, ஜிலிங்கிட்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வைக்கிறது தான் ரேட்டு. அதுக்கு கொண்டு வந்து தரத்துக்கு ஒரு ரேட்டு. இப்படித்தான் நம்ம ஃப்ரீயாக கார்டு கொடுத்தாங்களா, சிம் கார்டு? ஆமாம். ஃப்ரீயாக கொடுத்தா பினாயில் கூட குடிப்பாங்களா நம்ம ஆளுங்க? வாங்கினான். இப்போ என்னாச்சு, அந்த கார்டு நம்பர் எல்லாத்தையும் போயிடுச்சு. அவன் அந்த இது வேறு கொடுத்துட்டான், அதில் நெட் டேட்டா. அப்போது அன்லிமிட்டட்லாம் கொடுத்து மினிமம் 399 ரூபா கட்டுறோமா? வேணா நீ 3 மாதம்னு கூட தரமாட்டான். 84 நாள் இவ்வளோ அமௌண்ட்டுன்றான். கட்டுறோமா இல்லையா? ஆமாம். அது கட்டலைன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சிடறான். நம்ம அவசரமாக கார்த்தி என்ன ஆனார், வரவே மாட்டேங்குது, லேட் ஆகிடுச்சு போட்டால், நீங்கள் கட்ட வேண்டிய காலம் விரைவில், அது உடனே நீங்கள் கட்ட வேண்டிய காலம் விரைவில் முடிது, சீக்கிரம் கட்டு அப்படிலாம் இல்லை, நீங்கள் கட்ட வேண்டிய காலம் விரைவில் முடிவடையே உள்ளது அப்படின்றான். சரி சனிண்ணே கனெக்ட் பண்ண அப்படின்னா, ஆப்கோ தாப்காலியே ஜிம்காலியே கம்காலியேன்னு ஹிந்தியில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்.
இந்த காண்டுக்கு ஐயோ எர்றா முதல்ல கட்டுறா எது எப்பா இன்னும் தோ தபா தோ தின் அப்படி இப்படின்னுவோம். ஆனாலும் நம்ம இன்றைக்கே கட்டுருவோம். சானியை ஒரே மெசேஜ் சாவடிக்கிறோம் பண்ணுறானா இல்லையா? இதுதான் இது. இப்போ பால் சேம் அதே இதை போன கவர்மெண்ட்டில் காலி பண்ணாங்க ஆவினை. பக்கத்தில் இருக்கிற குஜராத்து இது கர்நாடகா குஜராத் இவங்கெல்லாம் அவன் இதை உலகத்தரத்துக்கு கொண்டு போயிட்டு அதில் பெரிய வருமானம் பார்க்குறான். ஏன் முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனிக்க மாட்டேங்கிறாரு? ஏன் அந்த துறைக்கு இந்த மாதிரி ஒரு அமைச்சரை போட்டு ஏங்க நல்ல காசு பார்க்குற துறைங்க அது. கிட்டத்தட்ட டாஸ்மார்க்கு இணையாக காசு எடுக்கலாம் கஷ்டப்பட்டீங்கன்னா. இல்லை உடனடியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 கோடி ரூபா மாதம் அதில் எடுத்து வைக்கலாம். அது ஒரு பெரிய நிறுவனம். அது ஆவின் மின்சாரம் மாதிரி அது ஒரு பெரிய இது. ஏன் திட்டமிட்டு அதை அழிக்கிறாங்க அதிகாரிகள்? நீங்கள் புரட்சி காலத்தில் வீட்டில் இருந்த குதிரைகள் வெட்டி சமைத்து சாப்பிடப்பட்டனன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ நல்லா இருக்கக்கூடாது. அப்போ போய் என்ன பண்ணாங்கன்னா எப்பா 2 குதிரை இருந்தால் ஒரு குதிரை பிடிங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை வெட்டி சாப்பிட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா முன்னேற்றத்தை தடுக்கணும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வருது முன்னேற்றத்தை தடுக்கணும். அதுக்கு எல்லா வேலையும் நடக்குது. இன்றைக்கி கார்பரேஷன் ஏன் கலைக்காமல் வச்சுக்கிறீங்க? இன்றைக்கி கார்பரேஷன் கவுன்சிலர்கள் அதிகாரிகள் கை கோர்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறான். இது எல்லாமே மக்களுக்கு எதிராக போய் முடியுது. மக்கள் யாரை பார்க்குறாங்க சொல்லுங்கள்? கவர்மெண்ட்டை தான் பார்ப்போம். சரி போட்டிங்களா நடிகருக்கு பார்த்தீங்களா? பிளாட்பார கடையெல்லாம் தூக்குறாங்க. போய் விசில் அடிங்க போங்க போங்க. பிளாட்பார கடையை தூக்குறது யார்? மாநகராட்சி. மாநகராட்சியில் யார் இருக்கா? திமுக. வேடிக்கை பார்க்குறது யார்? ஐஏஎஸ் அதிகாரி. அவர் யார்? தாவேக அதிகாரி நியமிக்கப்பட்ட அதிகாரி. இப்போ சொல்லுங்கள், சொத்து வரிவு மறுசீராய்வு தப்பு பண்ணது யார்? திமுகவுடைய கார்பரேஷனு. தண்டனை விடுறது யார் மேலே? அரசு. பொதுமக்கள் மேலே. பொதுமக்கள் மேலே தண்டனை. பொதுமக்கள் கோபம் யார் மேலே திரும்புது? அரசு மேலே. இதை பேசுனா உனக்கு தெரியுமா விலையா ஏற்றுனாங்க, ரிவைஸ் பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாதா? எது பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சொல்லலை. உங்களுக்கு நன்மை பண்ணுறேன், நான் உங்களுக்கு நல்லது சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிட்டு போனதை சரி பண்ணணுன்னா உடனே பண்ணிங்கன்னா மக்களுடைய கோபம் உங்கள் மேலே வரும். ஹெல்மெட்டு போடாமல் போகிறது வயலேஷன். அதுக்கு தீவிரமாக நீ ஹெல்மெட்டு போடணுமா வேணாமான்னு இன்ன வரைக்கும் ஒரு இது கிடையாது. கோர்ட்டுகள் ஹெல்மெட்டு போடணும்னா ஃபைன் போடுன்னு கோர்ட்டு உத்தரவு தான் ஃபைன் போடுறாங்க. நான் ஹெல்மெட்டு போடணுமா வேணாமா நான் தான் தீர்மானிக்கணும். ஆனால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம்னா ஹெல்மெட் போடணும், தலைக்கவசம் உயிர்கவசம். அதுக்கு நீங்கள் ஏன் ஃபைன் போடுறீங்க? ஆனாலும் நம்ம சட்டம், காவல்துறை சட்டம் இது ஒரு குற்றமாக பார்க்குது, ஃபைன் போடுறாங்க. குற்றம் இல்லை, விதிமீறலாக பார்க்குது, ஃபைன் போடுறாங்க. அப்போ விதிமீறலுக்கு எதிராக ஃபைன் போடும்பொழுது ஒரு நல்ல கவர்மெண்ட்டு பொதுமக்கள்கிட்ட ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறான். அவன் சம்பளமே 15,000 ரூபா. 3 தடவை இப்படின்னு 3,000 ரூபா பிடுங்கினா அவன் ஒரு தாயாருக்கு ஒரு நோய்க்கு மருந்து வாங்கிறதுக்கு வச்சுருப்பான். அப்போ அவன் கோபம் திரும்பும். எல்லா இடத்துலையும் பிடிச்சி எச்சரிக்கை பண்ணி அனுப்புங்க. இல்லை வேறு எதாவது பண்ணுங்க. 1 twice thrice 3ஆவது தடவை ஃபைன் போடுங்க. இப்போ அவனே ஏண்டா எனக்கு 1000 ரூபா கட்டுறது 500 ரூபா ஹெல்மெட் வாங்கி தள்ள மாட்டு போகலாம்ல, எதாவது பண்ணலாம்ல அப்படின்னு விழிப்புணர்வை கொண்டு வாங்க. இப்படிலாம் வந்தால் பாருங்க. இதுதான் கவர்மெண்ட் செய்யணும். ஆனால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவன் போவான், ஹெல்மெட்லாம் மாட்டிக்கின்னு என்னடி வண்டியா ஏற்றியா ரைட், அது பூலாம் வச்சு கிளிப்லாம் குத்தி உட்காந்து போவோம். நிறுத்து இருமா நிறுத்த சொல்கிறாப்புல. அண்ணா சார் வணக்கம் சார், நான் என்னையா நிறுத்துனீங்க? ஹெல்மெட்லாம் போட்டுக்கேன் சார், கரெக்டாக இது பண்ணிக்கிறேன் சார், எல்லாம் வச்சுக்கிறேன். பின்ன கூட ஆர்சி புக்கு மாட்டிகிட்ருக்கோம், மழையில் நினைக்கிறோம், காடு வேறு என்ன சார் வேணும்? பின்னாடி பார் சார். பின்னாடி வர வண்டியில் தப்பு பண்ணனா நான் ஏன் சார் பார்க்கணும்? ரஜினி அது மாதிரி பின்னே பார் அப்படின்றீங்க. நான் முன்னே பார்த்தான் சார் ஓட்டுவேன். உனக்கு பின்னாடி உட்காந்துருங்களே பார் சார். அதை தான் 30-40 வருஷமாக பார்த்துன்னு இருந்தேன் சார், நீ வேறு சொல்லணும். அவங்க ஏன் ஹெல்மெட் போடல சார்? சார் நான் அடுத்த தடவை போட்டு வர சொல்கிறேன் சார், கல்யாணத்துக்கு போகிறோம் சார், பூவெல்லாம் வச்சுட்டு வராங்க. எவ்வளோ மொய்யங்க? 2000 ரூபா. இங்கே 1000 ரூபா எழுது. அவன் பார்ப்பான் 2000 ரூபா சனி, நான் 2000 ரூபா எழுதணும்னா பாரு, இங்கே 1000 ரூபா எழுதிட்டேன், அங்கே 1000 ரூபா தான் எழுதுவேன் மொய். இங்கே ஒரு 1000 மொய், அங்கே ஒரு 1000 மொய். அடுத்த தடவை சனியனை கூட வரணும், பூ வச்சுட்டு வரேன், கிளிப்பு குத்து வச்சுடுவேன், அந்த ஏதாவது சட்டியை கவுத்துட்டுவான். சரி அதுலேயாவது ஏங்க அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு இது இருக்கும் தெரியுமா, தெர்மோகோல். ஆமாம், அது கூட இல்லாமல் வெறும் தகரம் இருக்குல்ல, அதை வச்சுன்னு வராங்க. கரெக்டாக சிக்னலுக்கு 10 அடி முன்னாடி டம்பு மாட்டிக்கிறான். அது ஹெல்மெட். அந்த சிக்னல் இப்படி கடந்து போனோன்னு வச்சுக்கிறான். ஏங்க இது உயிர்காக்கிற கவசமாங்க, இதுக்கு ஏன் ஃபைன் போடுற, இதுக்கு ஏன் இது பண்ணுற? அந்த ஹெல்மெட்டு அவன் போட்டு நிற்பான், தலைக்கு மேலே கூட மூணு ஆடின்னு இருக்கும். அந்த சார்ஜென்ட்டு பார்த்துன்னு தான் இருப்பான்.
ஹெல்மெட் இல்லைன்னு ஒருத்தனை பிடிப்பான். ஆனால் இவன் போட்டிருக்கிறது ஹெல்மெட்டான்னு கேட்க மாட்டான். இன்னொருத்தன் இருக்கிறான் இந்த ரோட் சைடில் அந்த கட்டட வேலைக்கு போடுவாங்கல்ல அதை வச்சிருப்பான். கட்டட வேலைக்கு போகிறது, கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போட்டு போகிற ஹெல்மெட்டு எல்லாம் நடக்கும். டபக்குன்னு மாட்டிக்குவான். அதுக்கு இந்த பட்டை கூட போட மாட்டான். இவன் கீழே விடுற மாதிரி அது போயிடும் 10 அடி தள்ளி. ஒரு எக்ஸல்ல ஒரு வீடியோவே பார்த்துருப்பீங்க. எக்ஸல்ல போகிறவர் போலீஸை பார்த்தோன்னே ஹெல்மெட் எடுத்து திருப்பி போட்டு உட்காந்துருப்பாரு. அது பின்ன காரில் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. இது வயலேஷனை தடுக்கிறது. இப்போ புரியுதா? ஒரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்த சரி செய்யணும் தான் நினைக்கணும். இப்போ சொத்து வரியை அவங்க சரியாக பண்ணலை, அவங்க பண்ணலை, ஆனால் ரிவைஸ் பண்ண போகிறோம், அதுக்கு முறையாக ஆய்வு பண்ண போகிறோம்னு ஆய்வு பண்ணி இந்த மாதிரி நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை தயார் பண்ணி முறையற்ற விஷயங்களுக்கு பண்ணணும். சின்ன சின்ன ஆட்களை கை வைக்கக்கூடாது. ஏன்னா 1000 வருமானத்தில் அங்கே கட்டிகிட்டு இருக்கிறான். இன்னொன்று சொல்கிறேன், 2 வீடு இருக்கும். ஒரு வீட்டில் ஹவுஸ் ஓனர் இருப்பார், ஒன்று கொடுத்துன்னு விட்டுருப்பாரு. நீ அங்கே போய் சொத்து வரி போட்டு ஏற்றி விட்டனா அவர் எங்கே வாடகைக்கு ஏற்றுவார். திருப்பி 84 அந்த மக்கள் தலையில் தான் விழும். புரியுதா? இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை. இது 100 நாள்லேயே பார்த்தியா இவர்கள் உடனே வந்துடுவார்கள் யோக்கியர்கள். ஓட்டு போட்டியா பார்த்தியா அனுபவி. நடிகனுக்கு தெரியுமா? இதெல்லாம் நடிகனுக்கு தெரியாது. நாங்கள் தான் அது பரம்பரை. பராந்தக சோழன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், அடுத்து இவர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மும்முடி வேந்தர். அது நாங்கள் அதற்கென்றே வடிவமைக்கப்பட்டு வந்தவர்கள். எவனோ நடிகன் வந்தான்னு ஓட்டு போட்டீங்க. இவர் யார் பின்னாடியும் போயிருக்க மாட்டார், எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். அவர் பார்த்தியா அவங்க பின்னாடி போகிறார். என்றைக்காவது அந்த 100 நாளில் போய் பார்த்தீங்களா? ஏதாவது அதோட அவங்க இணைஞ்சி வர அரசு விழாவில் இதில் பார்த்தீங்களா? ஆனால் ஏன் அவதூறு பரப்புகிறீர்கள்? இல்லை வீட்டிலே இருந்தார் நீங்களே. வீட்டில் இருந்தார் 100 நாளில் 9:30 மணிக்குனா 9:27 நுழைகிறாரு, 5 மணி வரைக்கும் இருக்கிறாரு. இன்றைக்கி அவருடைய நிர்வாக வசதி இட நெருக்கடிக்காக அந்த இதை 10வது மாடிக்கு மாற்றுறாரு. அங்கே கேன்டீனு இந்த அரங்க கூட்டம் இருந்தது, அதை வேறு இடத்துக்கு இப்போ அந்த மாத்திரை இந்த இடம் காலி ஆகும். இங்கேயும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது, இப்போ இங்கேயும் மாற்றிடுவாங்க. அப்போ அவர் 10வது மாடிக்கு மாறுறாருன்னா அதுக்கு ஒரு செலவுக்கு பார்த்தீர்களா இதுவான்னு பேசுகிறாங்க. நிர்வாக வசதிக்காக சில மாற்றங்கள் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயமாக மாற்றுறாங்க. அதை கொண்டு வேறு சில விஷயங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் அரசியல்வாதிகள் செய்கிற குறுகிய இது. அதனால் இந்த கவர்மெண்ட்டு 100 நாளில் என்ன நல்லது பண்ணணும் எதுவுமே இல்லையா அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன், டெண்டர்லேருந்து பல விஷயங்கள் சரி பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதை அந்த துறை அமைச்சர்களை கேட்குறாங்க. சார் நல்ல விஷயம் சார் நீங்கள் சொல்கிறது, நான் ஏற்றுக்கிறோம் சார் அப்படின்னு. நம்மளே பல இது போடுறோம், நோட்டட் சார்னு போடுறாங்க. நேற்று அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் முட்டையை கொண்டு பெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. நானே போட்டேன், என்னையா இது கொடுமைன்னு. நான் சார் இதில் ட்விட்டரில் நான் போடல, சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கள்லாம் நான் அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் இது திமுக ஆட்சியில் நடந்தது. எவ்வளோ நியாயம் பாருங்கள். எப்போ நடந்தது இப்போ போட்டு அதே மாதிரி தான் சார் ஒரு ஆம்புலன்ஸ் வீடியோ ஒன்று போட்டு அது முதல்வர் போகிற வழியில் ஆம்புலன்ஸை விட சொல்லி போட்டு அதுவும் பழசு. அப்போ பழசு மார்ச்சோ ஏப்ரல்லையும் நடந்தது. அப்போது இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் உண்மை கண்டறிது ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபேக்ட் செக் யூனிட் போட்டு ஒருத்தரை போட்டிருக்காங்க, அந்த யாரோ மன்னனோ குரு அதெல்லாம் அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அப்போது கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட இன்னொன்று அவங்க பாருங்கள், இதெல்லாம் ஏதாவது திமுக ஆட்சி நடந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். சட்டசபையில் அவர் பேசினது நம்மளே கூட கண்டிச்சோம். ஏங்க மொழி பற்றி சொல்கிறாருன்னா முதல்ல கேட்குறதே தப்பு. ஏன்னா உங்கள் இதில் பிடிஆர் வரலாற்று சாதனை பண்ணிட்டு போய்கிறார். அவர் என்ன பேசினார் தமிழ்னு இன்னை வரைக்கும் எனக்கு புரியல. சரி, அவர் அங்கேயே படிச்சுட்டு வந்தவர், ரைட்டு. இவர் வெள்ளை அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்குமே வித்தியாசம் இருந்தது, நல்லா பேசியிருந்தார். சரி, ஏதோ இது பண்ணுறாரு. உங்கள் தலைவரே பண்ணலையா தப்பு? 330 கோடின்லாம் சொன்னது இல்லையா அவங்க தலைவர்? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வுன்னாரு. நாங்கள்லாம் தலைவரை அப்படின்றான். இல்லை தலைவரே அதுன்னு. அப்புறம் இவரே எழுந்திரிச்சு போய் நைனா மாற்றி படிக்கிறேன் அப்படின்னோடனே சாரி மன்னிச்சிங்க. அது சொன்னவரையும் விட்டுறலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணவரையும் விட்டுறலாம். எழுதுனவரை பிடிக்கணுன்றீங்களா? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோன்னு கீழே ஒரு கும்பல் கை தட்டுச்சு. கலைஞர் ஒலிகனா கை தட்டுறானே. இல்லை அதுதான் அவனுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லைங்க. அவன் மைண்ட்லாம் 500 ரூபா கொடுப்பான்களா, குவார்டர் வருமா, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர கை தட்டுறாங்க. அது இதெல்லாம் இப்போ நீங்கள் உடைச்சா மண் கூடம், மற்றவங்க உடைச்சா பொன் கூடமா? ஆனால் அவர் அதுக்கு பதில் சொல்கிறன்ற பொருளில் நான் கிறிஸ்துவன், நாளைக்கு ஷாஜகான் என்னையா தமிழ் பேசுகிறேன்னா நான் முஸ்லீம், எனக்கு மார்க்கம் அதை தந்திருக்கிறது, இப்படியே பதில் சொல்லுவீங்களா?
மொழி பற்றி கேட்டால் ஐயா நான் வந்து அமெரிக்காவிலே பிறந்து அங்கேயே வளர்ந்துட்டவன், நான் தமிழ் பேசுறதுக்கே நீ சந்தோஷப்படணும், நான் வாழ்கிற காலத்தில் நீ வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இப்படியே தான் சொல்லிட்டு போங்க. பிறந்தது பாண்டிச்சேரியான், வளர்ந்தது திருவாரூரான், வாழ்வு கொடுத்தது ஆர்கே நகரான், வாழ்வு கொடுத்தவர் விஜயான். அப்புறம் என்ன அங்கெல்லாம் என்ன மொழிக்குது? உத்தரப்பிரதேசத்தில் வாழ்ந்தீங்க, பாண்டிச்சேரியில் இன்னும் அதான் ஒருத்தருக்கிறார் 84, அவங்க பாஷையில் பேசுகிறாரு. அப்படி பேசுறத கூட யாரும் கிண்டல் பண்ணால் கூட தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பாஷை திருப்பின்னு வார் இவர் சேலம் சைடு, அது அவர் கூட பாஷை. என்னன்ற அப்படின்னா மெட்ராஸ் பாஷை நான் பேசுகிறாரு. புஷ்டு குஷ்டு கஷ்டு யார் நம்ம இந்த அவர் எஞ்சி பேசினார்ல உங்கள் தலைவர் மட்டும் என்ன இலக்கண தமிழில் செந்தமிழில் பேச ராஜ்மோகன், அது நியாயமான கேள்வி தானே. முதல்வரும் அப்படி தான். அப்போ இது எல்லாமே வந்து இதை பார்க்காதீங்க, அவங்க என்ன சப்ஜெக்ட் சொல்கிறாங்கன்னு பாரு. அந்த அம்மா பாவம், அதுக்கு மனமார்ந்த நன்றிகள்னு எழுதி கொடுத்துக்கிறாங்க, அது மன்மத நன்றிகள் படிச்சுட்டு போயிடுச்சு. நான் உட்காந்து மண்டை பிச்சுக்கிறேன், இந்த அம்மா ஏன் மன்மத நன்றிகள்னு. ஒருத்தர் சொல்கிறாரு, சார் அந்த அம்மா ஜோசியக்காரங்க, அந்த ஜோசியமே வேறு மாதிரி ஜோசியம் தெரியுமா? அடப்பாவீங்களா, இதெல்லாம் வேறையா? இந்த அம்மாவே நான் இப்போ தான்டா பார்க்குறேன், மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி மாதிரி இருக்குது, சரி விடு அப்படின்ட்டு. எதுக்கு சொன்னாங்கன்னு அப்புறமா ஒருத்தர் என் தலையில் தட்டி, மனமார்ந்தன்றதுக்கு மன்மார்ந்த இல்லை அவன் மன்மதன் எழுதியிருப்பான், தங்கிலீஷில் எழுதி கொடுத்துருப்பான், மன்மார்ந்தன் இருப்பான். அப்போ மனமார்ந்தன்றதுக்கு எப்படி சார் நம்ம அவிச்சி ஸ்கூலாக மாறிச்சோ அந்த மாதிரி வந்து ஏங்க பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி அதெல்லாம் விடுங்க. ஹாமில்டன் பிரிட்ஜு எங்கே நம்ம இது ஐசோஸில் இருக்குது, இந்த சிட்டி சென்டருக்கு சைடில் இருக்கும் ஹாமில்டன் பிரிட்ஜ், அது பேர். ஹாமில்டன் ஒரு வெள்ளைக்காரன் இருந்தார், அது அம்டவராவதின்னு ஆயிடுச்சு. அம்டவராவதினா அமட்டன்ற மாதிரி, அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அமட்டன் வரா. அப்புறம் இவங்க பார்த்தாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பார்பர்ஸ் பிரிட்ஜுன்னு மாற்றிட்டாங்க. ஹாமில்டன் பிரிட்ஜு பார்பர்ஸ் பிரிட்ஜாக மாதிரி. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் பொறுத்து அதை அம்பேத்கர் பாலான்னு இப்போ மாற்றிருக்காங்க. எப்படி பேர் மாறாச்சா? ஆஸ்பத்திரி, ஜல்லாஸ்பத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜல்லா எங்கே போகிற? ஜல்லாஸ்பத்திரி போகிறேன், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜல்லாஸ்பத்திரி. கேட்டுக்கு அது முதல்ல இந்த ஆஸ்பத்திரி எங்கே இருந்துச்சு? ஹாஸ்பிட்டல் தெரியும், ஹாஸ்பிட்டல் ஜல்லாஸ்பத்திரி, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜல்லாஸ்பத்திரி, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், ஜல்லாஸ்பத்திரி. முன்னெல்லாம் ஜல்லாஸ்பத்திரினா நம்ம ஜிஹெச், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான். இந்த மாதிரி இருக்கு, நிறைய இருக்கு. கேட்டுக்கு அது சால்ட் உப்புனா நான் சொல்லுங்க. சால்ட் உப்பு சார் தெரியாதா உங்களுக்கு? சால்ட்னா உப்பு, சால்ட் சார் கல் உப்பு இருக்குல்ல சார், அதுக்கு பதிலா சால்ட் உப்பு சார். சால்ட் உப்புனா தூள் உப்பா? ஆமாம் சார், ஏன்னா உப்பு இருக்குது, இது தூளாக இருக்குது, அதனால சால்ட்டு உப்பு. கேட்டு கதவு நடு சென்ட்ரு இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கமே கேட்க முடியாது, அப்படியே கடந்து. அது மாதிரி தான் மன்மத நன்றி, நீங்கள் விளக்கம் கேட்கக்கூடாது. அதனால் மன்மத நன்றி அவன் பாவம் வந்து விட்டுருங்க. இவர் மரிய வில்சன் இந்த விளக்கெல்லாம் சொன்னார். அதுக்கு நான் அன்றைக்கே நான் சொன்னேன், கண்டிப்பாக முதல்வர் கூப்பிட்டு கண்டிப்பார், இது கொஞ்சம் சிக்கலாக தான் போகும் இந்த மாதிரி வார்த்தைகள். அதுவும் நீங்கள் நிதியமைச்சர் யாராவது ஏதாவது தப்பாக கேட்டால் கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லணும். இல்லாட்டி இதெல்லாம் என்னங்க முதல் நாள் அவர் தான் கூலா இருங்க ரிலாக்ஸா இருங்க ரஜினி ஸ்டைலில் சொன்ன. அப்புறம் அவரே வந்து ரிலாக்ஸ் கூல்லாம் மற்றவங்களுக்கு தான், நான் எனக்கு கிடையாது, நான் ஹார்ட்டு கூல்லாம் அந்த சைடு இருக்குன்னு. அதற்கு பிறகு இன்னொரு இது ஒன்று சொல்ல வந்தேன்னே, நான் நிதியமைச்சர் ஒன்று, இன்னொருத்தரும் அந்த மாதிரி இது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பொதுமக்கள் மத்தியில் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாற்றி சட்டசபையில் மற்ற இதில் பண்ணுறாங்க. அது நீங்கள் அமைச்சர்கள் இவங்க வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக என்ன இது ஒரு சபையை கரெக்டாக கொண்டு போகிறதுன்னு. அதே மாதிரி இந்த மாணவன் அமுதன் கொல்லப்பட்ட விவகாரம், நீங்கள் அந்த ஸ்கூல் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வினோதமாக இருக்கும். அவங்க உட்காந்து பேசுகிறதே ஒரு அந்த ரிப்போர்ட்டர் அதுக்கு மேலே வினோதமாக கேட்டுன்னு இருப்பானுங்க. பார்த்தீங்களா? எவனாவது மேடம் நிறுத்துங்க, அந்த பையனை சமையல்காரரை அடிச்சிட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுன்னு சொல்கிறீங்க. அப்புறமா தள்ளி விட்டாரு நான் சிசிடிவியில் பார்க்கும்போது சமையல்காரர் தள்ளி விட்டாருன்னு தான் சொல்கிறீங்க. அடித்தாரா தள்ளி விட்டாரா? ஹாஸ்பிட்டலில் அடிக்கிற அளவுக்கு தள்ளி விட்டாரா? சரி, அந்த பையன் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க, அமுச்சு விட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஒருத்தர் எஞ்சி கையை தூக்கிடுவார், அந்த இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்ட்டுருவார். இன்னொருத்தர் 15 பேர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்து பேர் கேட்டாங்க, நான் கொடுத்தோன்னுவார். அப்போ எதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க? இவங்க இன்ஸ்டியூஷனு பயம், நம்ம இதில்
இந்த மாதிரி போதை இது விற்கிறாங்க, அதனால் ஒரு மாணவன் செத்தான்னு வரக்கூடாதுன்றதுக்கு இது இவ்வளோ கதை சொல்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ரு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க, அவங்க மறுபடியும் விளக்கம் கேட்க எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்றதுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது, 11ஆம் தேதி மேலே வாங்கன்னு சொல்கிறீங்கன்றீங்க. அப்போது உங்களுக்கும் அந்த மாணவருக்கும் சம்மந்தம் இல்லை. சஸ்பெண்ட் பண்ணி அவன் வீட்டில் அவன் பேரண்ட்ஸ் கூட்டு போயிட்டாங்க. 10ஆம் தேதி அவன் அடிப்பட்டா நீங்கள் ஓடுறீங்க. அவ்வளோ அக்கறையா? சொல்கிறாங்கல்ல பிஆர், இந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க யாருமே? ஏங்க சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிச்சு அவங்க அம்மா கூட போன பையன் எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன? கல்லூரி இதில் அடிபட்டு தானே நீங்கள் பதறதுக்கு நியாயம் இருக்குது. ஏன் போனீங்க? யாரும் கேட்கல. சரிங்க, நீங்கள் இது மாதிரி இதை ஏன் கொண்டு வர்றீங்க? இதில் உங்கள் இதில் இருந்து 15 பேரை எதுக்கு போலீஸ் கேட்டு வாங்குது? அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி போய் தேடுறாங்க? எதுக்கு? என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். அதை யாரும் கேட்கவே இல்லை. இது ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, சாதாரண சிம்பிளிஃபை அதுதான். சரி, அங்கே அமைச்சர் சட்டசபையில் திமுக தான் இந்த இதை பண்ணிச்சின்னு நம்ம விமர்சனம் பண்ணுறோம். இட்லி சாப்பிட்டு இருந்தார், சட்னி நல்லா இருக்குதுனாரா என்னார், காரமாக இருக்குதுனாரா என்னார், தண்ணி கொடுத்தோமா குடித்தோம், தண்ணி கொடுத்தோம் குடித்தார், புறையரிச்சா ஆமாம், தலையில் தட்டணும், உடனே இழுத்துக்குச்சு, உடனே கூட்டு போய் பதறி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், ஆனால் செத்துட்டார். இப்படி தானே அமைச்சர் இது முதல்வரே படிக்கிறார். 4 நாள் பொறுத்து 13 இடங்களில் காயம், சரியான காயம்னு வருது, அதையும் அவர் படிக்கிறார். சென்னையில் நடந்ததா? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள் இதெல்லாம் போலீஸ் என்ன கொடுக்குதோ அதை எஞ்சி படிப்பாங்க, தான் நடக்கும். நீங்களையும் அதே தப்பு பண்ணுறீங்க. மக்கள் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து தானே வெறுத்து போய் வாக்களித்தாங்க. அப்போ மக்களுடைய பொதுவான கோபத்தை கிளப்புற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் அரசு யார் பக்கம் நிற்கணும்? இப்போது அந்த 3 பேர் ஒருத்தரை ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த அந்த சபரிவர்மனை அடித்து கொண்டாங்க. உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? அதுக்கே என்னென்ன பேச்சு பேசுனாங்க. நான்லாம் ஒரு ஆங்கரை திட்டியே விட்டேன். என்ன இருந்தாலும் 36 மணி நேரம் ஏன் அவன் நடவடிக்கை எடுக்கலனாலும் தப்புன்னுவீங்க. அந்த கவர்மெண்ட்டை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி அவன் மேலே குற்றவியல் வழக்கு தொடர்ந்து அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. உள்ளே கடிச்ச 8 பேர் மேலேயும் வழக்கு போடுறாங்க. ஏன்னா அவன் ஜெயிலில் இருக்கிறான், புதுசாக கைது பண்ணணும் இல்லை, அப்புறமா கைது காப்பாங்க. அப்போது நடவடிக்கை எடுக்கிறது 36 மணி நேரம், அப்போ எடுத்தாலும் தப்பு, இப்படி தானே? இன்னும் எதில் தான் திருப்தி அடைவீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இந்த விஷயத்தில் எதுக்கு உடனடியாக எழுந்துச்சு? அது கோஷ்டி, மாணவர்களுடைய நடந்த கோஷ்டின்னு எதுக்கு சொல்லணும்? சபாநாயகரே ஒரு நல்ல விரிவான ரிப்போர்ட் வரட்டுன்றதுனால 4 நாள் போட்டு 4 நாள் டைம் திங்கக்கிழமை இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது. ஒன்று முதல்வர் காவல்துறை கையில் வச்சுருக்காரு, 2வது உயர்கல்வித்துறை அமைச்சர். நீங்கள் ஏன் எஞ்சி சொல்கிறீங்க? அது ஒரு சர்ச்சையாக மாறுதா? இப்படி தான் பிரச்சனை. ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ இவர்கள் சாரி கேட்குறாருன்னு வச்சிங்களேன். இப்போ மரிய வில்சன் சாரி கேட்டார். அதே மாதிரி நேற்று மாற்றுத்திறனாளிகள்னு சொல்கிறாரு, அவர் வழக்கமாக எழுதி கொடுத்ததை படிச்சிட்டாரு. அதான விஷயம். எழுதி கொடுத்தன கூட்டு 2 கொட்டு கொட்டிடணும். அப்போ அவர் உடனடியாக அவர் மன்னிப்பு கேட்குறாரு. இதெல்லாம் உடனடியாக கடந்து போயிடணும். ரைட், தவறு உணர்ந்துடுறாங்க, பேசிடுறோம், ரைட் போங்க, அவ்வளோதான். எப்படி இது எப்படி அந்த வார்த்தையை மறுபடியும் எடுத்து போட்டு மறுபடியும் இது. அப்போ என்ன தான் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு கவர்மெண்ட்டு அவ்வளோ 100% இருக்க முடியுமா? இல்லை நீங்கள் இருந்தீங்களா? அப்படி கேட்டாலும் அடி விழும். கரெக்டாக என்றைக்கா மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? இடுப்பு கிள்னவங்களுக்கு புகாரை வாபஸ் வாங்க வச்சிங்க, அதான் நடந்துருக்கு. அதனால் 100 நாள் போது, பார்ப்போம், டைம் கொடுப்போம். எடுத்த உடனே நீ எல்லாம் சரினா, கல்யாணம் ஆகி நீங்கள் நான் எல்லோரும் அனுபவிச்சிருப்போம். உங்களுக்கு கூட உங்கள் ஒய்ஃப் மேலே பயம் இருந்தால் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா தைரியசாலி. முதல் 2 வருஷம் சொல்லிக்கலாம் சார், தப்பு. முதல் 2 வருஷம் நம்மளாம் சோதனை எலிகள். ஏங்க இந்த புளியோதரை நல்லா இருக்குதா பாருங்கள், அவ்வளோ உப்பு இருந்துருக்கும். இப்போ என்னென்ன நம்ம சொல்கிறாங்க, இவ்வளோ நல்லா வைக்கிறேன், இதை குற்றம் சொல்கிறீங்க. அன்றைக்கி எனக்கே தெரியும், ஆடா கொய்யால, அப்போ அன்றைக்கி நான் சோதனை இல்லைன்னு தெரியும், எனக்கே தெரியும் நல்லா இல்லைன்னு. அப்போலாம் நல்லா இருக்குது நீங்களே. இப்போ இவ்வளோ சுவையாக சமைச்சு ஊரே பாராட்டுது. இப்போ என்ன சமையல்னு கேட்குறீங்களா அப்படின்னு. தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் கேட்குறோம். அன்னைக்கு சரி, மனசு கஷ்டப்படக்கூடாது, இப்படிலாம் பண்ணி தான் சமையல் சரியாகும். கரெக்டாக 4 பேரை கொண்டா தான் நல்ல டாக்டர்னுவாங்க. அப்போது இந்த விவகாரத்துலேயும் ஒரு அரசு வருதுன்னா அவங்கள்ட்ட தப்பு ரைட்டு எல்லாம் வரும். என்றைக்கோ ஒரு பேப்பர் இதில் வச்சு விளாடினதை தூக்கி அவன் ஜென்சிக்கு போயிட்டுக்கிறான். இவர் ஸ்டோரியில் போட்டு இவர் போயிட்டார். ஸ்டோரியில் போட்டால் 24 hours. ஆனால் அந்த வீடியோ எடுத்தான்ல,
அவன் திமுக ஜென்சி கூட்டம் போயிட்டான். தலைவர் என்கிட்ட ஒரு மேட்ரு இருக்குது, என்னது இந்த அமைச்சர் மேலே இது போடு. வா வா வா, கரெக்டான டைமுக்கு வந்திருக்க. போதை ஒழிப்பு அன்னைக்கு, போதை ஒழிப்பு மராத்தான் ஓடுற அன்னைக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இல்லை வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. பண்ணி போடுறோம். அவர் அரண்டு போயிட்டார். அப்புறம் சிஎம்ஐ பார்த்து விளக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக நடவடிக்கை எடுத்தால் நாளைக்கு இன்னொருத்தர் வேற எங்கேயா எதாவது பண்ணியிருப்பார். ஏங்க ஒரு அமைச்சர் உட்காந்து ஏர்போர்ட் இதில் தண்ணி அடிக்கிறாரு, வந்துச்சா இல்லையா? யாராவது பெருசாக்குனாங்களா? அதை பெரிய விஷயமாக்குனாங்களா? இத்தனைக்கும் அவர் வாயத்தை வந்தால் பகுத்தறி பேசிகிட்டு இருப்பார். அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்லுவார், அடுத்த மதத்திற்கு புத்தி சொல்லுவார். இது இப்படி தான் போகுது, பார்ப்போம். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.